உங்கள் வீட்டில் இதேமாரி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சிசிடிவி இதிலெல்லாம் பின்னாடி எர்த்தடிக்குதா? அப்போ நீங்கள் இதை பண்ணி ஆகணும். வணக்கம், தேனிலேருந்து விக்ரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாவுக்கு தான் வேலைக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே ஒரு ஃப்ரீசர் இருக்குது, சிசிடிவி இருக்குது, ப்ளஸ் கம்ப்யூட்டர் இருக்குது. இதிலெல்லாம் என்ன செய்யுதுன்னா பேக் சைடில் ஸ்க்ரூவில் ஃபுல்லாக எர்த்தடிக்குது. கிரவுண்ட் எர்த் எதுவுமே கொடுக்கல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரவுண்ட் எர்த்து கொடுக்க போகிறோம். உங்கள் வீட்டில் இதேமாரி கிரவுண்ட் எர்த்து இல்லாட்டி கரண்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக கிரவுண்ட் எர்த்து கொடுங்க. கெமிக்கல் ஒரு 15 கிலோ கெமிக்கல், 1 மீட்டர் ராடு. இது காப்பர் ராடு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் இடம் இல்லை, அதாவது இந்த ஆஃபீஸுக்கு வெளியில் இடம் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்டுக்குள்ளேயும் ஒரு சின்னதாக குழி தோண்டி இதுக்குள்ளே நம்ம ராடையும் கெமிக்கலையும் போட்டுட்டு இதுலேருந்து ஒரு எர்த்து மட்டும் கொண்டு போய் இந்த சுவிட்ச் பல்லு கொடுத்துட்டோம்னா மற்ற எல்லாத்துக்கும் போகும். எல்லாத்துக்கும் எர்த்து போயிடும். அதனால் இதை அப்படியே கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எர்த்துலேருந்து கொண்டு வந்த வயரு அதை இதில் ஒன்றில் ஜாயின் பண்ணிக்குவோம். வாங்கி விட்டுற பதிலாக எர்த்தை ஜாயின் பண்ணுறோம். இன்னொன்று ஃபேஸை கொடுக்குறோம். இப்போ ரெண்டையும் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, மிஷின் ஓடணும். இப்போ நம்ம ஒரு வயரை இந்த கீழேருந்து கொண்டு வந்த எர்த்தில் கொடுத்துருக்கோம். இன்னொரு வயர் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் டைரெக்டாக கொடுத்துருக்கோம். இப்போ மிஷின் ஓடுது. அப்போனா நம்மளுக்கு எர்த்து ப்ராப்பராக கிடைக்குதுன்னு அர்த்தம். லைட் வச்சு செக் பண்ணலாம். நம்ம சும்மா லைட்டாக இண்டக்ஷன் வந்தாலே எரியும். அதனால இது ஒரு 1500 வாட்ஸ் ட்ரில்லிங் மிஷின். இதில் நம்ம ஓட்டி பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறோம் எர்த்து எவ்வளோ ப்ராப்பராக கிடைக்குது. இப்போ நம்ம எர்த்து தூக்கி இந்த நார்மலாக எர்த்து வேரிங் பண்ணியிருப்பாங்க, அதில் நம்ம கொடுத்துட்டாலே போதும், எர்த்து எல்லா பக்கமும் சப்ளை ஆகிக்கிறோம்.